Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை கண்டித்து தாவேக தரப்பில் இன்று போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், தாவேக தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்றைய தினம் அந்த காவேரி விவகாரம் தொடர்பாகவும் விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாகவும் திமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. இந்த திமுக போராட்டத்துல காவிரி விவகாரத்தை மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சி தரப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருந்தார். பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மௌனியாக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய செயல்பாடுகளை கண்டிப்பாக திமுக எதிர்க்கும், தக்க பதிலடி கொடுக்கும் என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில தனிப்பட்ட முறையில பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருந்தது பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில நேற்று நள்ளிரவுல அமைச்சர்கள் கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கடுமையான கண்டனங்களை எக்ஸ்தல பக்கம் வாயிலாக தெரிவித்திருந்ததை பார்க்க முடிந்தது. முக்கியமாக ஆபாச நிதி என்ற ஹேஷ்டேகின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே எதிர்கட்சி தலைவருக்கு அவர்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார். அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற மாண்பையும் மரபையும் மிகப்பெரிய பொறுப்பை உணராமல் வாய்க்கு வந்தபடி பேசிய ஒருவரை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்று அவரது கண்டனங்கள் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். அதே போல அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரையில அண்ணா உருவாக்கிய அறிவாலயத்தை ஆபாச கூடாரமாக மாற்றிய ஆபாச நிதி, பேரறிஞர் அண்ணா தனது தமிழில் புலமையால் கட்டியெழுப்பிய இயக்கத்தை இன்று ஆபாச மொழியால் இரட்டை அர்த்த பேச்சுக்களால் அழித்து வருகிறார் ஆபாச நிதி என்று அவரது கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார். இதே போல அமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள் என பலரும் அவர்களது எதிர்ப்பு கண்டனங்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்று காலை 10 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள், கட்சி ரீதியில பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உதயநிதியை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து போராட்டத்துல ஈடுபட வேண்டும் என்பதை தமிழக வெற்றி கழக தலைமை உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. அதற்கு முன்பாக கட்சி ரீதியிலான அமைப்பு மாவட்டங்களிலிருந்து போராட்டம் நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் மீது புகார் தெரிவிக்க வேண்டும் என்பதும் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியமாக கட்சியுடைய பெண் நிர்வாகிகளுக்கு இந்த தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இன்று காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களது மாவட்டங்கள்ல எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கண்டித்து பெண் நிர்வாகிகள் அனைவரும் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடத்திட வேண்டும் என்றும், ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாக எதிர்கட்சி தலைவர் பேச்சுக்கு எதிராக சட்ட வல்லுநர்களுடன் இருந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் முறையான புகார் அளிக்க வேண்டும் எனவும் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில உடனடியாக போராட்டங்களுக்கு தற்போது கட்சியினர் ஆயத்தமாகி வருகின்றனர். நாளைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் இது குறித்து போராட்டத்துல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிற நிலையில உடனடியாக இன்று காலை இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு தமிழக வெற்றி கழக தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியிருந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய பேச்சை கண்டித்து தாவேக தரப்பில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.